நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க 2026ஆம் ஆண்டுக்கு. ஸோ நம்ம இந்த குரூப் டி லெவல் 1 இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்றத டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்கணும், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இந்த குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை வந்து ஒன் பை ஒன்னாக டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரல, ஷார்ட் நோட்டீஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. எப்போ அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ பே இருக்குது, அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது இந்த போஸ்டிங்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நாம் இந்த ஷார்ட் நோட்டீஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 21, 2026ஆம் ஆண்டு ஓப்பன் ஆகுதுங்க. இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா February 2, 2026ஆம் ஆண்டு க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கான இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேவாகவே உங்களுக்கு 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 10th to எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இதுவாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டுக்கான குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கு 22,000 வேகன்சிஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. மேபி இது இதே வேகன்சியாக இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம். அதை நம்ம நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம அதை டீட்டெயில் பார்ப்போம். இதுக்கான வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் வைஸ் வந்து வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. www.rrb வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கான வெப்சைட் www.rrbchennai.gov.in வெப்சைட். இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட பார்த்துக்கலாம். நாம் இப்போ வந்து 2024ஆம் ஆண்டு வெளிவந்த குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது ஜனவரியில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இந்த போஸ்ட்டுக்கு பிஃபோராக எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கலாம்னு நம்ம 2024ஆம் ஆண்டு வெளியே வந்து நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் போகலாமா? இப்போ பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32,438 வேகன்சி கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,000 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது அப்ராக்சிமேட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போக போக இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அதே வேகன்சியும் இருக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இனிஷியல் பே 18,000 தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க போன வருஷமும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2024 ஏஜ் லிமிட் 18லேருந்து 36 கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்குதுல பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கானது 33 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் அப்ளை பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இதை வச்சு பார்க்கலாம். இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை வச்சு இது பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போடுவோம், அதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டி லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பே 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 36 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸும் வந்து 22,000 வேகன்சிஸ்ன்னு வெளியிட்ருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கேட்டகிரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். போன வருஷத்தில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 rupees இருக்குது. பேக்வேர்ட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட், SC ST இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் 250 rupees கேட்டிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ். மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோடில் தாங்க நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிவிடுவோம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 4 ப்ராசஸில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 minutes எக்ஸாம் இருக்கும்.
இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். டியூரேஷன் வந்து உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட்ஸாக இருக்கும் கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லாம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னால் உங்களுக்கே தெரியும், ஃபிட்னஸ்க்கானது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இது ரெண்டுத்துல கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன்று டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட், நீங்கள் பிஃபோர் எக்ஸாமில் இது பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. இந்த போஸ்டிங் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போதுனா அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்ஆர்பியில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே நம்ம அந்த டீட்டெயிலாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங் வரும்னு ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 போஸ்டிங்கில் என்னென்ன போஸ்டிங் கொடுப்பாங்க, எவ்வளோ இது குவாலிஃபிகேஷன் இருக்கும்ன்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி போஸ்டிங்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட், அதாவது போஸ்ட்மேன் அண்டு அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், பாயிண்ட்ஸ்மேன், ட்ராக்மேன் இந்த மாதிரி போஸ்டிங் தான் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒர்க் பண்ணலாம், ஃபீமேலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் குவாலிஃபிகேஷன் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ முடித்தவங்க இல்லை டிகிரி முடித்தவங்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாங்க. 10th பாஸ் இருந்தால் போதும், இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஏஜ் லிமிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 18 to 33 இயர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாம் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே அதுலேயும் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு முறை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ரெஃபரன்ஸ்க்காக சொல்லியிருக்கேன் 2024 வச்சு. உங்களுக்கு 2026 இந்த 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு எதனா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் முடியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தாங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.